இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் உயர அகலமே எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 2 இன்ச்சுக்கு அகலத்துக்கு இந்த மாதிரி எவ்வளோ உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன இந்த மாதிரி எடுத்துகிட்டு, இந்த பாக்ஸிலேருந்து இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி வளைவாக கொண்டு வரணும். கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு அங்கே வெளியில் தள்ளி போகணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சபடி 2.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு, அந்த 2.5 இன்ச்லேருந்து அங்கிட்டு 1 இன்ச்சு வர்ற மாதிரி அந்த வளைவு சேஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதே சேஃபில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஈஸியான டிசைன் தான் இது. இந்த டிசைனை வச்சு நிறைய கஸ்டமர்களுக்கு நீங்கள் தச்சு கொடுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி வந்து இதிலேருந்து ஒரு வளைவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வளைவாக நம்மளுக்கு ஒரு கீழே வந்து ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. இந்த டிசைனில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டிசைனுக்கு தேவையானதை நம்ம தச்சுக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம 2ஆம் மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நாட்டுக்கு தச்சு எப்படி திருப்புவோமோ அந்த மாதிரி நம்ம தச்சு திருப்ப போகிறோம். 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு குச்சியால் நம்ம திருப்பி வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 3 இன்ச்சு வர்ற மாதிரி இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த சைடு 1/4 இன்ச்சு இந்த சைடு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும். மிச்சம் வந்து இருக்க பீஸ் வந்து நம்ம டிசைனுக்காக வச்சுக்கலாம். 3 இன்ச்சு விட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ எந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச்சு அளவு வர்ற மாதிரி அளவுகளை குறிச்சிட்டு அதில் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குறிக்காமல் நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து நீட்டி விட்ட மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் அது தைச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஏன்னா நம்ம கோடு போடாமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த கோடை வந்து அந்த நீளமாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு தைக்க வரணும்ல. இந்த சைடு ஒரு சைடு நம்ம தைச்சிட்டு அதே மாதிரி இந்த சைடு தைக்கும்போது உங்களுக்கு அகலம் கூடும்போது அந்த சேஃப் வந்து உங்களுக்கு மாறி வரும். இதுக்காக இந்த மாதிரி பெரிய கூடை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சேஃப்லேயே நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சு பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு அதில் பாசி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அந்த 2 பீஸையும் ஒன்றா பிடிச்சிட்டு முடிச்ச மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுருக்கு வச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட்டு மேலே நம்ம வச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே வச்சு அடிக்கும்போது அளவுகள் வந்து ஈஸியாக இருக்கும். அதே வந்து கீழே அடிக்கும்போது உங்களுக்கு அந்த அகலம் வந்து கூட வர்றதுனால அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் நீளமாக அந்த கோடை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த சைடு அடிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சைடு அடிச்சிட்டோம். இதை அப்படியே திருப்பி இந்த சைடு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அகலம் கூடும். இதை தான் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடித்ததுனால நம்ம அப்படியே வச்சு அடிச்சிட்டோம். இது மட்டும் கொஞ்சம் அகலம் நம்மளுக்கு கூட வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ அடித்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு
இதை ஃபஸ்ட்டு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தச்சு திருப்பியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தச்சு ப்ளவுஸு திருப்பிட்டு கூட இந்த டிசைனை வந்து வைக்கலாம். அதில் வந்து பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நான் இப்படி அடிச்சிருக்கேன். எந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் எப்பயுமே ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக முறையில் தைக்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து தான் நான் போடுவேன். ஏன்னா வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியான முறையில் தைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகவே ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பார்த்து அந்த ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனில் சுருக்கமாக நம்ம எப்படி வந்து அந்த டிசைனை முடிக்கலாம் அப்படின்றத பார்த்து பார்த்து தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ அது மேலே அமுக்கடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமுக்கடி போட்டு எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் ஷோல்டர் இந்த பகுதி எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் அது மேலே. சைடில் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ சைடு அடித்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். லேஸ் வச்சு அடிக்கும்போது எப்படி அடிக்கிறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு லேஸ் வச்சு அடிக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி எந்த ஸ்டெப்பு நம்ம அடிக்கணும் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த லேஸ் வச்சு அந்த பிசரை வந்து நம்ம மறைச்சிடலாம். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டெப் அடிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நிறைய டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் தைச்சி கொடுத்து நிறைய கஸ்டமர்கள் வந்து உங்களுக்கு வந்து வர வைக்கலாம். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போல்லாம் மெயினாக வந்து எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மேலே நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். இப்போ லேஸ் வந்து மேலேருந்து இந்த லேஸை நம்ம தைச்சிட்டு வரலாம். இந்த லேஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லூஸாக விட்டு அடிக்கணுமோ அந்தளவுக்கு வந்து லூஸாக விட்டு அடிங்க. அப்போ தான் நம்ம எந்த சைடு நம்ம இழுக்கிறோமோ அந்த சைடு அந்த சேஃபுக்கு அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். அதை நம்ம இழுத்து பிடிச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சேஃபே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வந்து லேஸை வந்து இழுக்காதீங்க. அதை வந்து சும்மா கையில் லைட்டாக பிடிச்சிட்டு மட்டும் நீங்கள் இருங்க. லேஸாக வந்து இந்த மாதிரி கார்னர்க்குலாம் நல்லா மடக்கி விட்டுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து லேஸ் வேணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதோட ஃபுல்லாக தைச்சிட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் அந்த ஜாயிண்ட்லேயே வந்து முன் பீஸுக்கும் சேர்ந்த மாதிரி நான் அந்த லேஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே வச்சு அடிச்சிட்டோம். இப்போ நான் ப்ளவுஸை வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு சூப்பரான டிசைன் வந்து ஈஸியான முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம். இதை ஒரு டிசைனை வச்சே நீங்கள் நிறைய கஸ்டமர்களுக்கு இந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இப்போ நாட் வச்சுட்டு பாருங்கள் இந்த டிசைனோட அழகு எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு மேட்சாக வந்து ஒரு சூப்பரான நாட்டு நம்ம தைச்சிருக்கோம். அதுக்கு மேட்சாக ஒரு ஸ்லீவும் நம்ம பப் ஸ்லீவ் வச்சு நம்ம சூப்பராக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
இந்த நாட்டோட வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும், அதையும் போய் பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு ஈஸியான முறையில் நம்ம சேனலில் எந்த சேனல்லையும் இந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைனை சுருக்கி ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் நான் பார்த்து நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சாதா ப்ளவுஸுக்கும் ஒரு டிசைன் வச்சு போடுறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.